ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பதித பாவனான பட்டாபிராமபிரானுடைய கோதண்டராமனுடைய சன்னிதானத்துல பகவானுடைய ஆச்சரியமான திருமஞ்சனம் முடிஞ்சு ராமாயணத்தினுடைய 9வது நாள் பூர்த்தி அன்னைக்கு பகவானுக்கு திருமஞ்சனம் முடிஞ்சு மேல இப்ப ராமாயணம் நடக்கிறது. இதுல 2-3 விஷயம். ராமாயணத்தை நாம கேட்கறது ஆச்சரியம் இல்லை, ராமரே கேட்டார் அப்படிங்கிறதுதான் ராமாயணத்தினுடைய ஆரம்பமே. ராமனுடைய குழந்தைகளான குஷனும் லவனும் நைமிஷாரண்யம்ங்கிற இடத்துல ராமபிரான் பண்ணின அஸ்வமேத யாகத்துல ராமாயணத்தை சொன்னார் அப்படின்னு. அப்ப பகவான் ஒரு ராஜாவா ஸ்தானத்துல மேல உட்கார்ந்து இருக்க, குழந்தைகள் சபா மண்டபத்துல ராமாயணம் சொல்ல, அந்த ராமாயணத்துல அங்க உள்ளவர்கள்லாம் எப்படி கேட்டார்கள் அப்படின்னு வர்ணிச்சுட்டு ராமபிரான் எப்படி கேட்டான் அப்படின்னு வால்மீகியே சொல்றார். சஜாபிராமஹ பரிஷத்கதசனைஹி புபூஷயா சக்தமனாபூவஹ. அப்படி மேல தள்ளி உட்கார்ந்திருந்த ராமன் இந்த குழந்தைகள் ராமாயணம் சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த குழந்தைகள் பக்கத்துல வந்துட்டாருலாம். அது மாதிரி 9 நாள் ராமாயணத்துல உள்ள இருந்த ராமர் இங்க வந்துட்டார். 9 நாளா ராமாயணம் நடக்கிறது. உள்ள உட்கார்ந்து கேட்டா இது சரியா வராது, நாம போய் பக்கத்துல இருந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமரும் பக்கத்துல வந்துட்டார், என்னையும் பக்கத்துல உட்காந்துக்க சொல்லிட்டார். அங்க தள்ளி உட்கார வேண்டாம் அப்படின்னு. எல்லாம் பகவத் சங்கல்பம். ஒரு பிளாட் வாழ்க்கையே ரசிக்கிறதுக்கு தான். அதை ரசிச்சு பார்த்தாதான் நான் சொல்றதெல்லாம் புரியும். இது என்னத்துக்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது, இதை யார் நினைச்சா, யார் பிளான் பண்ணா, யார் சங்கல்பிச்சா அப்படின்னா அப்பதான் பகவத் கிருபை அப்படிங்கிறது புரியும். இது ஒரு விஷயம். நான் இந்த வருஷம் ராமாயணம் சொல்லணும் அப்படின்னு நம்ம சௌந்தரராஜ பட்டர் தான் பரமபாவு. எல்லாருமே இந்த அர்ச்சனை பண்ற அத்தனை பேருமே பரம பக்தாலா இருந்தாலும் பிரத்யேகமா பகவான்கிட்ட ஒரு பாவத்தோட பக்தியோட திரவிச்சு இந்த ராமகுணங்கள்ல மூழ்கக்கூடியவர். பொதுவா இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதிபரிச்சையாது அவஜ்ஞா அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துல ஒரு சூத்திரம். ரொம்ப நெருங்கி பக்கத்துல இருந்தா ஒரு அலட்சியம் நமக்கு வரவே வரும், யாரா இருந்தால். அப்படி இல்லாதபடிக்கு அந்த ராமனை பார்த்து பார்த்து பக்கத்திலேயே இருந்து பூஜை பண்ணிட்டு அந்த ராமனை பார்த்து பார்த்து உருவறதுங்கிறது பெரிய விஷயம். இது ஒரு விஷயம். இவர் ஏற்பாடு பண்ணின உடனே நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி உட்கார்ந்துக்கிறதே தோணினது, இது எப்படி போக்குறது இந்த ராமாயணம்ங்கிறத சொல்றேன். இப்ப அயோத்தியா காண்டம் இந்த வருஷம் சொல்லல, முழுக்கா சொல்லல, இன்னும் மிச்சம் இருக்கு. இதோட சொச்சம் அடுத்த வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம், அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம், அப்புறம் சுந்தர காண்டம், அப்புறம் யுத்த காண்டம் நடக்கிறதே பழையபடி இதே மாதிரி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தோட இந்த கோவில்ல நடக்க போகுது. சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துல ஆரம்பிச்ச ராமாயணம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துல பூர்த்தியாரு. இது ராமனுடைய ஒரு உத்தரவு, கட்டளை, சங்கல்பம். இதெல்லாம் நம்மளுடைய சாமர்த்தியம் இல்லை, நம்ம கைக்கு நம்மளுடைய பிளானும் கிடையாது. நம்மளுடைய பிளானும் கிடையாது. பகவானுடைய ஒரு திவ்ய சரித்திரத்தோட பகவானுடைய ஒரு மகிமை. நேற்றைய தினம் அந்த பகவானுடைய மகிமையை சொல்லும் போது காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற வரண கைகை கேட்ட உடனே பகவான் கௌசல்யிட்ட சமாதானப்படுத்திட்டு சீதையை சமாதானப்படுத்துறதே, சீதை சமாதானமாகல, நானும் வருவேன் அப்படின்னு பிடிவாதம் முடிச்சு கிளம்புறார். லட்சுமண சுவாமியும் நானும் வருவேன் அப்படின்னு பிடிவாதம் முடிச்சு கிளம்புறார். 2 பேரும் கிளம்புறத தன் அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்பணும். அப்பாட்ட சொல்லாம தாம் பேட்டு வரேன்னு அனுமதி வாங்கின்னு வந்துட்டார். சீதை வரான், லக்ஷ்மணன் வரான் அப்படிங்கறத அப்பாட்ட அனுமதி வாங்கிக்கணும். அவா 2 பேரும் அனுமதி வாங்கிக்கணும்னு சொல்லல, இவர் சொல்லணும்னு நினைக்கிறார். அதுக்காக திரும்பி வந்தா சபா மண்டபத்துல எல்லாரும் கூடி இருக்க
ராமர் வர சமயத்துக்கு கைகேயி ராமர், லக்ஷ்மணர், சீதை இவ 3 பேரும் கட்டிக்கிறதுக்காக மர உருவிய தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு காவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெஸ். அது ஏன்னா ராஜாவா ராமன் காட்டுக்கு போக கூடாது, மர உருவி கட்டி போகணும் அப்படின்னு அவ வரம் கேட்டிருக்கா. அத காட்டுல போய் ராமன் நிறைவேற்றலாம், அவ இங்கேயே அதை ஃபாலோ பண்ணணும். ராமர் அங்கேயே தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும்னு நினைக்கிறாள். அது மாதிரி அவள் நினைக்கிறாள் அப்படிங்கறத, அந்த ஆசையே நாம தடுப்பானே, அதையும் நிறைவேற்றுவோமே. ராமர் ராஜ அலங்காரத்துக்கு உள்ளதெல்லாம் ராஜாவா இருக்கிறத என்னென்ன போட்டுப்பார்களோ அதெல்லாம் அவிழ்த்து வச்சுட்டோம். பகவான் மர உருவி எடுத்து கட்டினுட்டா, லட்சுமண சுவாமியும் கட்டினுட்டா. சீதைக்கு அதை எப்படி கட்டிக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அது பழக்கம் இல்லாததுனால. ரெகுலரா கட்டிக்கிறவாளுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை அழகா நெருவிஷா கட்டிக்க தெரியும். இது புதுசா இருக்கிறதுனால ராமரை கேட்கிறா. ராமருக்கு மட்டும் எப்படி தெரியும்னா, குருகுல வாசங்கள்லாம் பகவான் பண்ணியிருக்கானோ, வாத்தியாராத்து மாமி எல்லாம் கட்டிப்பாளோன்னு. அதனால அதை பார்த்திருப்பார் அப்படிங்கிறதுனால ரிஷையோ முனையோ வனவாசினகான்னு கேட்கிறார். அவன் அதை சொல்லியே கேட்கிறாள் சீதை. இதை எப்படி கட்டிக்கணும்? தர்வராஜம் பிரதிபம் பர்த்தாலமிதம் அப்ரவீத் கதன்னு சீரம் பத்ரந்தி முனையோ வனவாசினா. இதை எப்படி கட்டிக்கணும் அப்படின்னு எந்த ராமனை பார்த்து கேட்டாள் அப்படின்னா, கந்தர்வராஜம் பிரதிபம். பட்டாபிஷேகத்துக்கு வர காலத்துல சக்கரவர்த்தி திருமகனா, சர்வாலங்கார பூஷிதனா, ஏகப்பட்டதான நகைகளோட, கிரீட்டத்தோட, பட்டு பீதாம்பரங்களோட வந்த ராமனை பார்த்து கந்தர்வராஜன் அப்படின்னு வால்மீகி சொன்னார். அது நியாயமா. இந்த இடத்துல எல்லா ட்ரெஸ்ஸையும் களைஞ்சிட்டு ஒரு மர உருவி அப்படிதான் கட்டியிருக்கா. இப்ப திருமஞ்சனத்தும் போது பகவானுக்கு கட்டியிருக்கா மாதிரி ஒரு சின்னதா ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. அந்த மாதிரி கட்டின்னு இருக்கிற அந்த ராமனை பார்த்து கந்தர்வராஜன் தான். இதுல என்ன தெரியறது அப்படின்னா, சாதாரண மனிதர்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுண்டா நன்னா இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுண்டா நன்னா இருக்காது அப்படின்னு மேட்ச் பாக்குறமோ. இந்த கலர் தான் உனக்கு எடுக்கும், இந்த கலர் உனக்கு எடுக்காது, இந்த மாதிரி போட்டுண்டா நன்னா இருக்காது, இந்த மாதிரி போட்டுண்டா தான் நன்னா இருக்கும் அப்படின்லாம் சொல்றமோ. இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தான். பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவானை நீங்க என்ன அலங்காரம் பண்ணி பார்த்தாலும் அழகா இருக்கும், ஒண்ணும் இல்லாம திருமஞ்சனத்துல பார்த்தாலும் அழகா இருக்கும். இந்த திருபங்கியான சரீரத்தை பார்க்கும். சொல்ல போனா திருமஞ்சனத்துல பார்க்கறதுதான் பாக்கியம். இப்படி கர சரவோட இந்த பகவான் அப்படி பார்க்க அப்படி இருந்திருக்கான் இந்த காலங்கள். இந்த இடத்துலதான் கம்பர் சொல்றார், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ஒரு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். கீவாச்சான்னு ஒரு மகா தமிழ்ல எல்லாம் இன்னைக்கு சொல்றானே தமிழ்னு ஐத்தரச்சுதான் இருக்கு. அவெல்லாம் இப்படி தன்னை பிரகடனப்படுத்திக்கணும்னே தெரியாம தமிழுக்கு அப்படி உழைச்சிட்டு போயிட்டான். வாகீச கலாநிதி அப்படின்னு பரமாச்சாரியால் அவருக்கு பட்டம் கொடுத்திருக்கார். தமிழுக்கு அத்தனை உழைச்சிருக்கார். சைவத்துக்கும் உழைச்சிருக்கார், வைஷ்ணவத்துக்கும் உழைச்சிருக்கார். அத்தனை நூல்களுக்கு எடுத்து வச்சு நுட்பமான இடங்கள்ல எல்லாம் எப்படி ஊவே சுவாமிநாதையர் மாதிரி இவர்களும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நாமெல்லாம் பின்னாடி வரவெல்லாம் அதை எடுத்து பேசுறதாதான். இதுல சைவ ரீதியா திருமுறை மலர்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், அபாரமா இருக்கும். வைணவ ரீதியா பல நூல்கள் எடுத்து பேசும்போது கம்பராமாயணத்தை எடுக்கிறது. அதுக்கு தலைப்பு என்ன தெரியும்? கம்பராமாயணம் இல்ல, அழியா அழகு. அழியா அழகு, அழியக்கூடிய அழகு இல்லை, இது அழியா அழகு. அதுல இந்த பாட்டுக்கு சொல்றார், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு கம்பர் சொன்னதுதான் அவர் எடுத்து வச்சிருக்கான். ராமபிரான் எப்படி இருக்கான்? கருப்பா இருக்கான், நீலமேக சியாமகனா இருக்கான், கார்மேகனா இருக்கான். இந்த கருப்புக்கு ஒரு உவமை சொல்லணும். என்ன சொல்லலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மையோ அப்படின்னார்.
மை அப்படின்னா ரெண்ட குறிக்கும். அது இருட்டையும் குறிக்கும், நாம கண்ணுல எட்டுக்கிறதையும் குறிக்கும். இந்த ரெண்டுமே ராமனுக்கு முழுமை ஆகல. ஏன்னா இந்த இருட்டு இருக்கு பாருங்க, அமாவாசைக்கு அமாவாசை தான் மை இருட்டுன்னு சொல்லுவா. அந்த இருட்டுல யாருக்கும் உபயோகம் கிடையாது. இருட்டா இருக்குன்னு நம்ம வெளியில எல்லாம் போக மாட்டோம், நமக்கு உதவியா இருக்காது. யாருக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னா தப்பு பண்றவாளுக்கு உதவியா இருக்கு. திருடன், வெளியில போறவன், இவனுக்கு எல்லாம் உதவியா இருக்கும். அதனால அதை சொல்லக்கூடாது. மையின்னு இட்டுக்கிற மைய சொல்லுவோம்னா இதுல மை வித்தேன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கண்ணுக்கு இட்டுக்கிற மை மட்டும் இல்ல, ஹோமத்தினுடைய ரட்சையும் இட்டுக்கிறமே. நல்ல பதார்த்தமா இருந்தா பிரச்சனை இல்லை. மைய வச்சுண்டு மை வேலை பண்றவாள்லாம் எத்தனை பேர் இருக்கா. அதனால அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மையோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம்? மரகதமோ. இது மரகதம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல, மரகதமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். மரகதம்னு ஒரு ஸ்டோன், ஜாதி கல், ரத்தன கல். அது அந்த ரத்தன கல் ஒரிஜினலே இப்ப கிடையாது. ஒரிஜினலை பார்த்தா பெருமாள் கோவில்ல எங்கேயாவது பார்க்கலாம். நாம சுவாமிக்கு அப்படி பச்சையா டாலர் போட்டிருப்பா. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் எல்லாம் ஒரிஜினல். இத்தனை திருட்டு பசங்க கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமும் இருக்கு மிச்சம். வகை வகையா வந்தவன் அத்தனை பேருமே திருடனாவே இருக்கான். அதுதான் ஆச்சரியம். இந்த நாட்டை ஆள்றேன்னு வந்தவன் எல்லாருமே ஆண்டவன் வரியந்தும் திருட்டு பயல்களாக தான் இருக்கான். அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் ஆலயங்கள்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினான். அந்தந்த ராஜா காலத்துல பண்ணின நகை இது. இன்னைக்கு சாரங்கபாணி பெருமாள் எடுத்து பாருங்க, என்ன மிச்சம் இருக்கோ அதை சொல்றேன். அதுல பாதிக்கு மேல போயிடுத்து. மிச்சம் இருக்கிறத கணக்கு எடுத்தா இந்தந்த ராஜா காலத்துல இது பண்ணினது அப்படிங்கிற அங்க ரெக்கார்டு இருக்குமாங்க. அது மாதிரி ஒரு பச்சை, அந்த பச்சை கல் எடுத்துட்டா அது பச்சையா இருக்காது, கருப்பா இருக்கும் பாக்குறது. அதை சொல்லலாமான்னா அந்த பச்சை கல் எடுத்து இப்படி கையில வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கையை மூடிட்டா இந்த கையில பச்சை கல் இருக்குங்கிறது தெரியாது. நம்ம கையால அதை மறைச்சுடலாம். அந்த பச்சை கல்லோட அழக மறைச்சுடலாம். ராமருடைய அழகு மறைக்கிற அழகு இல்லை, அதனால அது பொருந்தாது. மரகதமோ, மறைக்காத எல்லை இல்லாத பெரிதான ஒரு அழக சொல்லணும்னு மறிகடலோ அப்படின்னா. மறிகடல்னா கடல், சமுத்திரம். அதுவும் மேகம் கட்டின்னு மழை பெய்கிற சமயத்துல கடலை பார்த்தா கண்ணங்கரியன்னு நீளமா இருக்கும். அதுவும் முழுமையாகல. ஏன் அப்படின்னா இப்ப கடல் எங்க இருக்கு? நாகப்பட்டினத்துல இருக்கு. நாம எங்க இருக்கோம்? கும்பகோணத்துல இருக்கோம். கடலை பார்க்கணும்னா எங்க போகணும்? நாகப்பட்டினம் போனாதான் கடலை பார்க்கலாம். கும்பகோணத்துல கடலை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அது இருக்கிற இடத்துக்கு தேடி போகணும். பகவான் அப்படியா? நாம் இருக்கிற இடம் தேடி வரவன். இன்னைக்கு ராமர்னு சொல்றமே தவிர நம்ம முடியலன்னு ஆத்து வாசல்னா சுவாமி பரப்பாடும் போது நம்ம வீட்டு வாசிக்கே பகவான் வந்துடுறான். அப்ப நம்மளை தேடின்னு வர பரப்பொருள அது இருக்கிற இடத்துல போய் தேடின்னு போற பொருளோட ஒரு ஓம சரியா வராதுன்னு சொல்லிட்டு நாலாவதா ஒண்ணு சொல்றா. நாம் இருக்கிற இடம் தேடி வர பொருள் எதுனால் மழை முகிலோன்னா மேகம். நாம் எங்க இருக்கோமோ அங்க வர்றது, மழையை பெய்யறது. இப்ப வர்ற சாயங்காலம் அப்படியே கொட்டிட்டு போயிடும். இது சரியா வருமானா? இதுக்கும் அவருக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, உதாரணம், நான் இப்ப கிளம்பி வரத்தேவே சாக்கோட்டைக்கு அப்புறம் தான் மழை, அதுக்கு முன்னாடி மழை கிடையாது. ஒரு ஊர்ல மழை பெய்யறது, ஒரு ஊர்ல மழை பெய்யல. இந்த வித்தியாசம் இருக்கு மேகத்துக்கு. பகவானுடைய கருணைக்கு வித்தியாசம் கிடையாது. பகவான் குகனுக்கும் ஒரே கிருபைதான், சுக்ரீவனுக்கும் ஒரே கிருபைதான், சபரிக்கும் ஒரே கிருபைதான், ஆஞ்சநேய சுவாமிக்கும். அதனால பகவான் சமமாதான் அருள் பாலிப்பார். அதனால மேகத்தையும் பொருந்தார். இப்ப கருப்பா உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டார். மையோ, மரகதமோ, மறிகடலோ, மழை முகிலோ. இதுக்கு மேல சொல்றதுக்கு நல்ல பொருள் இல்லை தமிழ்ல. அதனால என்ன பண்றார்? தன் இயலாமையை வெளிப்படுத்துறதுக்கு ஐயோ அப்படின்னா. ஐயோங்கிற வார்த்தை
அச்சான்யமான வார்த்தை இல்லையா, கொச்ச வார்த்தையா, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேற வழி தெரியல. இந்த வீட்டுல குழந்தைகள் சாப்பிட்ற பதார்த்தங்கள், பட்சணம், பிஸ்கட் எதையாவது நாம வாங்கி வச்சோம்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், ஒரே நாள்ல சாப்பிடுவான். அதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணுவா, அதை எடுத்து ஒளிச்சு வைப்பான். எங்கேயாவது இவன் எங்க ஒளிச்சு வைப்பான்னு கொஞ்சம் கண்டுபிடிப்பான். அதனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடமா மாறும். அது அதி கும்பேஸ்வர். இங்க கும்பகோணத்தோட பெருமையே தனியது. சுத்தி சுத்தி வந்தா எல்லா சுவாமியும் பார்த்துடலாம். இதை பார்த்துதான் காம்ப்ளெக்ஸே கட்டியிருக்கான் போல இருக்கு. ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம்ங்கிற மாதிரி எல்லா சுவாமி 48 கோவில் மொத்தம் இந்த கும்பகோணம் எல்லைக்குள்ள, ஆகம ரீதியான எல்லைக்குள்ள 48 கோவில். அதை தாண்டி நிறைய கோவில் இருக்கு. இந்த பதார்த்தங்களை, திங்கிற பதார்த்தத்தை அம்மா ஒளிச்சு வச்சு இவன் கண்டுபிடிக்கிறதே ஒரு நாளைக்கு இவனுக்கு எட்டாத உயரத்துல வச்சிருவான். அந்த அம்மா வச்சா இவன் என்ன பண்ணுவான், அதை எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தி சுத்தி பார்ப்பான். ஒரு சேர் இருக்கும், அது மேல ஏறி பார்ப்பான், அப்பையும் எட்டாது. அது மேல ஏதாவது ஒரு ஸ்டூல் எடுத்து போடுவான், அப்பையும் எட்டாது. அது மாதிரி இந்த ராமனோட அழகை எட்டி பிடிக்கணும்னு கம்பர் ஆசைப்பட்டு முதல்ல சேர் மாதிரி மையோன்னார். அதுக்கு அடுத்தது ஸ்டூல போடுற மாதிரி மரகதமோன்னார். அதுக்கு மேல ஒரு முக்காலி போடுற மாதிரி மணிகடலோ அப்படின்னா. அதுக்கு மேல ஒரு சின்ன டேபிள் போடுற மாதிரி மழை முகிலோன்னா. இது மாதிரி 3 நாளை போட்டு அது மேலேயும் ஏறி அப்பையும் எட்டல்லேன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் இருக்கும். அது பிடிச்சிட முடியாது. அப்படிங்கறத அந்த பையன் என்ன பண்ணுவான், ஐயோம்பா, அது கைக்கு எட்டல்ல, அதை பிடிச்சிடணும்னு ஆசையா இருக்கு, எப்படி தவிப்பனோ அது மாதிரி இந்த ராமபிரானுடைய அழக தொட முடியலையேங்கிற ஏக்கத்துல கம்பர் சொல்ற வார்த்தை ஐயோ அப்படிங்கிறார். ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான் அப்படின்னு ராமபிரான் போய் தசரதருக்கு நமஸ்காரம் பண்ணினார். இதுல என்ன ஆச்சு, இப்ப எப்படி கட்டிக்கிறதுன்னு கேட்டாளா சீதை. உடனே ராமபிரான், உனக்கு பழக்கம் கிடையாதோன்னு சீதை, நான் உனக்கு இதை கட்டி விடுறேன் அப்படின்னு இப்படி கட்ட விட போற சமயத்துல சுமந்திரனுக்கு ரொம்ப கோபம். உடனே தடுத்தா, ராமா கட்டாத அப்படின்னு, நீ கட்டக்கூடாது அப்படின்னு நிறுத்திவிட்டு கைகையை பார்த்து கத்தினார். அதி பிரவருத்தே துர்மேதே கைகயி குலபாம்சினி வஞ்சயித்வா ச ராஜானம் ந பிரமாணேவ திஷ்டஸே. என்ன நினைச்சிட்டு இருக்க அதிக பிரசங்கியே, துர்புத்தியே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ராஜா அவன் சொன்னதை கேட்கறாங்கிறதுக்காக ராஜாவை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வரன் கேட்டது ராமனுக்கு மட்டும்தானே, நீ என்னமா லட்சுமணனுக்கும் சீதைக்கும் மர உருவி எடுத்து வைக்கலாம்னு கேட்ட. உன்னை யார் எடுத்து வைக்க சொன்னான்? அதுக்குள்ள பட்ஜெட் சேர்ந்து விட்டான். சேர்ந்து அவரும் கத்தரா, ராமா அதை கட்டாதேன்னா. இங்க மட்டும் இல்ல, இந்த 14 வருஷமும் சீதைக்கு அதை கட்டக்கூடாதுங்க. ஏன், நீ என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்கோ, மகாலட்சுமி அலங்கோலப்படுத்தாது. ஏன்னா அவருக்கு தெரியுமோ அது பகவான்கிற, இது லட்சுமிங்கிறது தெரியுமோ. அதனால மகாலட்சுமி அலங்கோலப்படுத்தாத ராமா. அதனாலதான் சீதை 14 வருஷமும் அயோத்தியில இருக்கா மாதிரி அதே ட்ரெஸ், நகைகள் இத்தனோட தான் சீதை இருந்தா. அப்படின்னுதான் ராமாயணம், வால்மீகி ராமாயணம். தெரியாதவா சீதை காஷாயம் கட்டிண்டா போனாங்கன்னு சினிமா எல்லாம் இருக்கிறா மத்தியில. அப்படிலாம் கட்டிண்டா நகைகளை எப்படி சீதை அவுத்து போட்டு போக முடியும்? ராவணன் தூக்கின்னு போறது. திருப்பி அங்கேருந்து ஒரு சூடாமணியை எப்படி கொடுக்க முடியும்? இந்த நகைகள்லாம் இருந்ததுனாலதானே டிரான்சாக்சன் நடக்கிறது, காமிக்கிறதெல்லாம் நடக்கிறது. அப்ப நகைகளோட தான் சீதை இருந்தால் அப்படிங்கிறது தான் ராமாயணம். திரும்பவும் கைகையிட்ட வந்தா, பரதஸ்ச சத்ருக்னஹ சிரவாசா வனேச்சரஹ வனே வசந்தம் காகுஸ்தம் அனுகச்சதி பூர்வஜம் நஹி தத் பவிதா ராஷ்ட்ரம் யத்ர ராமோ ந பூபதிஹி தத்வனம் பவிதா ராஷ்ட்ரம் யத்ர ராமோ நிவத்ஸ்யதி. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் ஜனத்தை ராஜா கேட்கிறான்,
எல்லாத்தையும் வளைச்சு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இந்த திருட்டுத்தனங்கள்லாம் ரொம்ப நாள் எடுபடாது. நீ என்ன பண்ணாலும் நீ நினைக்கலாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி பண்ணலாம். ஆனா இத்தனை சொத்தையும் கொண்டு வந்து பரதனுக்கு சேர்த்து அவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவன் ராஜாவா இருக்கணுங்கிற திட்டத்துலதானே இத்தனையும் பண்ற. நான் சொல்றேன் பாரு, இந்த 14 வருஷமும் ராமனை எப்படி தலையில ஜடையோட மர உருவியோட பரதேசி மாதிரி காட்டுக்கு அனுப்பிச்சியோ அது மாதிரி பரதனும் சத்ருகுணனும் இந்த 14 வருஷமும் தலையில ஜட இடுப்புல மர உருவியோட பிச்சைக்கார மாதிரி இல்லைன்னா நான் ரிஷி இல்லடின்னா. இது நடக்கிறதா இல்லையாப்பா? நீ நினைச்ச மாதிரி பரதன் முடிசூட்டுக்க மாட்டான், ராஜாவா ஆக மாட்டான். எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். நாம நினைச்சதுனால நடந்துருமா? இந்த நினைப்புக்கு சக்தி தான் பகவான்கிறது. ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, அது நிறைவேறணுமே. ராமன் இல்லாத அயோத்தி காடா போயிடும், ராமன் இருக்கிற காடு அயோத்தியா போயிடும். அப்படிதான் ஆக போறது. ஒரு ஆச்சரியம், ஒத்தாளா கிளம்புறான் பகவான், திரும்பி வரதே கோடிக்கணக்கான பேரோட வரப்போறான். இதெல்லாம் யோகம். அது நீங்க விலக்கி வச்சாலும் சில பேர் எங்க போனாலும் கூட்டம் வந்து, அது மாதிரி பகவான் யோகம். அது இப்படி சொன்ன உடனே ராமர் போய் நமஸ்காரம் பண்ணினார். உடம்ப பார்த்துக்கோங்க, வேலை மாத்திரை சாப்பிடுங்க, ரெகுலரா செக்அப் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. எங்க அம்மாவை கைவிடாதீங்க. இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி விருத்தா ச க்ஷுத்ரசீலா ச ந சத்வாம் தேவகர்ஹதே மயா விஹீனாம் வரத பிரபன்னாம் சோகசாகரம் அதிருஷ்டபூர்வம் யசனாம். இந்த கைகை பேச்ச கேட்டு கௌசல்ய தசரதன் எப்படி நடத்தினான் அப்படிங்கறதெல்லாம் நான் சொன்னேன். 24 வருஷம் சொல்லாத கௌசல்ய காட்டுக்கு கிளம்புற சமயத்துலதான் ராமர்ட்ட இதெல்லாம் சொன்னது. இது மாதிரி தன் அம்மா இத்தனை கஷ்டங்களை பற்றிருக்காள் அப்படிங்கிறத ராமன் நினைச்சு வருத்தப்படுறான். இதுல இன்னொரு என்னன்னா, இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடந்ததான விவகாரம். ராமருக்கு இது அம்மா, இது அப்பா. நீ எப்படி எங்க அம்மாவை எப்படி நடத்தலாம் போலாம்னு அப்பாவை டைரக்டா மரியாதை குறைச்சலாவும் பேச முடியாது. அதே சப்ஜெக்ட்ல நாம பக்கத்துல இருந்துட்டா நீ கவலைப்படாதமா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லலாம், நாமும் கிளம்புறோம். இந்த அப்பா பழையபடி நடத்தக்கூடாது, அம்மாவை ஒரு கௌரவமா நடத்தணும். அப்படிங்கிறதுக்காக தார்மிகான் இந்த கௌசல்யை காமிச்சுட்டு தார்மிகான்னா எத்தனை பூஜை புனஸ்காரம் பட்டை கொட்டை திருமணி எதை போட்டு ஊர் முழுக்க பக்தன் மாதிரி வேஷம் போட்டாலும் பொண்டாட்டிய வருத்தப்பட வச்சான்னா அவன் உருப்படவே மாட்டான். இதான் அடிப்படை. குலஸ்திரீக்கெல்லாம் குல தெய்வம். எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாஹா அப்படின்னு சாஸ்திரம். இது நான் சொல்லல, இந்த மனு நீதியை கொளுத்தணும்னு சொல்றாங்க பாவிங்கள். அந்த மனு சொல்றார் இத. எந்த இடத்துல பெண்கள் தெய்வமாக கொண்டாடப்படுகிறார்களோ அந்த இடத்துலதான் தேவதைகள்லாம் தங்குங்கிறார். மற்ற இடங்கள்ல தானி கிருத்தியாக தானிவா பில்லி சூன்ய வச்ச மாதிரி ஆயிடும். பெண்களை தெய்வமா மதிக்கிற தேசம். அதனால தார்மிகான்னு கூட்டா. மம மாதா யசஸ்வினி, எங்க அம்மா அப்பேற்பட்ட உத்தமி அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். இன்னொருத்தரா இருந்தா, இன்னொரு பெண்ணா இருந்தா கைகை பேச்ச கேட்டு கைகையோ இளையால், கௌசல்யோ மூத்தா, ராமனோ மூத்தாளுடைய குழந்தை. மூத்தாளுடைய குழந்தைக்கு சொத்து கிடையாதுன்னோ அல்லது நீ போடானோ அலட்சிய படுத்தினா இளையாளுடைய பேச்ச கேட்டு அந்த மூத்தாள் என்ன பண்ணுவாள்? நடு ரோட்ல நின்னுண்டு கண்ணான்னு கத்தி மண்ணவாரி தூத்தி நீ நாசமா போயிடுவே, நன்னா இருப்பியா, அவ பேச்ச கேட்டு என் பிள்ளைய காட்டுக்கு அனுப்புறிய அப்படின்னு தானே சொல்லுவா. ஒரு வார்த்தை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க.
பின்னாடி நின்று விசிறான். இந்த தசரதனுக்கு விசிறு இருக்கான். வயசான காலத்துலதான் ரொம்ப மனசு ஏங்கும். இந்த குழந்தைகளை பார்க்கணும்னோ, குழந்தைகளோட பேசணும்னோ, குழந்தைகள் பக்கத்துல இருக்கணும்னோ, அப்பதான் மனசு தவிக்கும். ஓடுற காலத்துல இவன் விட்டுட்டு போயிருப்பாங்க குழந்தைகளை. பின்னாடி காலத்துல அந்த குழந்தைகள் பக்கத்துல இருந்தா தேவையில்லைன்னு தோணும். அவன் ஓடுற சமயம் அப்ப அப்படி ஆயிடுது. அப்படிங்கறத அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அம்மா நான் போனதுக்கு அப்புறம் அப்பாவை ஒரு வார்த்தை மரியாதை குறைச்சலா பேசுறாரு. இப்ப இருக்கிற பிரச்சனை நடத்திட்டு நான் அண்ணன் போன அப்புறம் வெய்யாத அம்மா உன்னை நீ தான் பார்த்தாக்கணும் அப்பாவை. இப்படி ஒரு குழந்தைகள்னா எப்படி நடந்துக்கணும் இருக்காச்சும். தசரதன் ரொம்ப வருத்தப்பட்டான். தசரதன் அதுக்கு அடுத்தது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ராமர் நமஸ்காரம் பண்றார், சீதை நமஸ்காரம் பண்றார். சீதை நமஸ்காரம் பண்ணின உடனே கௌசல்யக்கு தசரதர் பதிலே சொல்லல ஒண்ணுமே. கௌசல்யோட என பொதுவா சாஸ்திரப்படி, நான் சொல்றது சாஸ்திரம், இன்னைக்கு நமக்கு குழந்தைகளா ஆயிட்டால் அதனால நம்ம அதை விட்டுருக்கோம். மாட்டு பொண்ணோட மாமனார் பேசக்கூடாது, மாப்பிள்ளையோட மாமியார் பேசக்கூடாது. நம்ம சாஸ்திரப்படி சாஸ்திரம் அது. மாட்டு பொண்ணோட மாமனார் பேசக்கூடாது, மாப்பிள்ளையோட மாமியார் பேசக்கூடாது. இது நம்மளுடைய சாஸ்திரம். அது அஞ்சு காலத்துல உள்ள சம்பிரதாயங்கள்லாம் வேற. இன்னைக்கு குழந்தைகளா எல்லாருமே ஒரு குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண முடியல. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் உண்டு, அதுக்காக சொல்லவர், அதுக்கு ஒரு எல்லை உண்டு. இவர் பதிலே சொல்லல. சீதையை பார்த்தா ஆசீர்வாதம் பேசாம இருந்திருப்பார். கௌசல்ய சொன்னால் நீ கிளம்பிட்டியான்னு கேட்டார். ராமனோட நீ கிளம்பிட்டியா? உன்னை நான் போ அப்படின்னு சொல்ல மாட்டேன், போகாதே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நான் யாரு? அந்த தினகரன் கொஞ்சம் முன்னாடி இஞ்ச வந்துருங்க. தினகர சர்மாவதால் உனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நான் யார்? உங்க அப்பா உங்க ஆத்துக்காரனோட நீ போற, உன் கணவனோட நீ போற. இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். நாம கட்டுப்படுத்துற உரிமை நமக்கு பையன் பதியும் தானே தவிர மருமகள்கிட்ட நமக்கு கிடையாது. மருமகளை பார்த்து நீ இப்படி இரு அப்படி இரு நாம சொல்லக்கூடாது, பையன் மூலமா தான் சொல்லணும். நாம பிரியத்தை காமிக்கலாம், குழந்தையா கொஞ்சலாம் அது வேற விஷயம். நீ போகக்கூடாது, போகலாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நாம சொல்லக்கூடாது. அதுக்கு உரிமை உள்ளவன் கணவன் தான். அதனால உன்னை போ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், போகாதுன்னு சொல்ல மாட்டேன். போகாதேன்னு சொன்னா உன் கணவனோட போறத நான் தடுக்கிறது நியாயம் கிடையாது. போன்னு சொன்னா அதுல என்னன்னா என் குழந்தை நீ கணவனோட போகணுங்கிற ஆசையில கிளம்பினாலும் காடு நீ நினைக்கிற மாதிரி சௌக்கியமான இடம் கிடையாது. காடு இருக்கு பாரு, கஷ்டமான இடம். அங்க என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது. நீ கஷ்டத்தை இருந்து அனுபவிச்சது கிடையாது. இப்ப கிளம்பி போயிட்டு அங்க போய் 2 நாள் ஆன உடனே இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. இந்த காதலிக்கிற சமயத்துல ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி வந்த உடனே மாமனாராமே பிடிக்கலன்னு சொல்றாங்க. என் மாமனார் மாதிரி உண்டா என் மாமியார்? இந்த காலத்துல எல்லாம் அப்படி நடக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுற பேச்சே வேறையா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுற பேச்சே எல்லாருக்குமே, இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய ரூபமே ரெட்ட வேஷமா இருக்கு. அதனாலதான் அந்த எல்லை தாண்டி பழகக்கூடாதுங்க, நிதானமா இருக்கணுங்க. நீ காட்டுக்கு போன அப்புறம் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறது இந்த கோபம் முழுக்க ராமன் பக்கம்தான் திரும்பும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு தானே கஷ்டப்படுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னத்தை கண்டேன், ஏத்த கண்டேன், சௌக்கியத்தை கண்டேன்னா, நான் நிம்மதியா இருந்தேன்னா, நான் கேட்டதெல்லாம் கிடைச்சுதா? இந்த பாட்டு ரெகுலரா உள்ள பாட்டு ராமாயண காலத்துல இருந்து. அப்படிங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு தெய்வம்ங்கிறது கணவன் தான். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கோ இல்லையோ, என் மகன் பணக்காரனோ சதனஹா நிர்தனஹா சதனோபிவா அப்படிங்கிறார். ஒரு ஆச்சரியம் என்ன, ஒரு அம்மாவோட மனோபாவத்தை காமிக்கிறாருங்க. இங்க என்ன பணம் இருக்கோ, ஒண்ணும் இல்லாம அரணாகயத்தோடு கூட உருவின் தான் அவன் அனுப்புறான்.
பிச்சைக்காரனா தான் ராமர் கிளம்புறது அப்படிங்கிறத என் பையன் ஏழைங்கிறத இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒரு அம்மாவால தன் பையனோட ஒரு தாழ்மையை ஒத்துக்கவே முடியாது. என் பையன் உயர்வானவன் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த ரீதியில இவன் சொல்றா, நிர்தனஹா சதனோபிவா, அவனுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, ஏழையோ பணக்காரனோ, ஆனா நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு உடனே ஒரு மருமகளை பார்த்து ஒரு மாமியார் சொல்றான். அப்படின்னா இது மாமியாரோட சுபாவம். இங்க என்னதான் மருமகளை கொஞ்சினாலும் ஒரு சைடு திராசு அடிச்சா மாதிரி பையன் பக்கம்தான் இருக்கும். இந்த பிரியங்கள்லாம் பையனோடத்துலதான் கூட இருக்கும். ஏதாவது பையனை கோச்சு கீச்சுன்னு பண்ணிவிட்டான், ஒரு வேலை வாங்கினா போதும். நீங்க போய் அந்த டம்ளர் எடுத்துட்டு வாங்கணும்னா அவனை சொல்லாத நான் செய்தேன். அப்ப என்ன இவன் புள்ள, உன் புள்ள உடம்பு என்ன இரும்புல பண்ணி வச்சிருக்கு, அது அவன் புள்ள உடம்பு என்ன உடஞ்சி போயிடும், இந்த மாட்டுக்கு உடம்பு என்ன இரும்புல பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு அல்பமான ஒரு ஒரு எண்ணங்கள். அவ குடும்பம் நடத்துறா, அவளுக்குள்ளதான் அவ செஞ்சா. ஆனா அம்மாவால அதை ஏத்துக்க முடியாது. எத்தனை சொன்னாலும் அம்மா ஒண்ணும். இதே ஆத்துக்காரரை இவ புழிஞ்சு எடுத்திருக்கா. அதே கணவனை இவ புழிஞ்சு எடுத்திருக்கோம். அப்பதோனாது அது பையன் வேலை செய்யறான், இல்ல அவன் வேலை என்ன இருக்கு, எனக்கு சரியா, எனக்கு பிரச்சனை இல்லை, பாக்குறவங்களுக்கு தெரியலன்னா அது இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு அந்த மாமா பின்னாடி இந்த பக்கத்துல இருந்து வந்தா இது சைட்ல இருந்து வரத காட்டும், இந்த பக்கம் நன்னா இதுவே கரெக்டா இருக்குங்கிறாங்க. நான் ஒன்னும் இருட்டுல பார்த்தாலும் தெரியும் நம்பானா. வந்து இப்படி சொன்ன உடனே இன்னொரு பெண்ணா இருந்தா என்ன ஆச்சு ஏதாச்சு என்னம்மா எப்படி சொல்லலாம், உங்க பையனை நான் என்னைக்கு அப்படி நினைத்தினேன், நீங்க எப்ப பார்த்தேன், இப்படியே என்ன சொல்றதுதான் உங்களுக்கு வழக்கமா, இப்படி எல்லாம் பேசுவா. இது பாருங்க, என்னைக்குமே உறவுல வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கூடாது, மனசுக்கு தான் மதிப்பு கொடுக்கும். வார்த்தைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உறவு நிற்காது. மனசுக்கு மதிப்பு கொடுத்தா உறவு நிற்கு. இப்ப எண்ணத்துல சொல்றா கௌசல்ய, சீதையை அவ கெட்டவேன்னு சொல்லல, தம்புள்ள மேல அபிமானத்துல சொல்றா. இது எந்த அம்மாவுக்கும் உள்ளதான ஒரு எண்ணம். இது அத நாம பதில் எப்படி சொல்லணும்னு, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன் அம்மா, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். அதை தாண்டி ஒரு வார்த்தை கேட்கிறா, என்ன பார்த்து உங்களுக்கு சொல்லணும்னு ஏன் தோணினது? இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது அப்படி நடந்துட்டு இருக்கேன், நான் ராமனை மதிப்பு குறைச்சலா நான் நடத்திருக்கேன், நான் நடந்துட்டு இருக்கேன். அம்மா, ஒரு கணவனை மதிப்பு குறைச்சலா நடத்துறதுங்கிற பழக்கம் ஒரு பெண்ணுக்கு எப்படி வரும்னா, ஒன்னும் பிறந்த வீட்டுல அம்மாவை பார்த்து இந்த பழக்கம் வரும், அல்லது புகுந்த வீட்டுல மாமியாரை பார்த்து இந்த பழக்கம் வரும். இப்படிதான் இந்த பழக்கம் வரும். பழக்கமே அப்படிதான். இந்த காலத்துல டிவியை பார்த்தா எல்லாம் வரும். எல்லா கெட்ட பழக்கமும் டிவியை பார்த்தா வரும். அந்த காலத்துல எல்லாம் இந்த பழக்கம் ஒன்னும் அம்மாவை பார்த்தா அம்மா எப்படி ஹேண்டில் பண்றாலும் அப்படி பண்ணணும்னு தோணும், அல்லது மாமியாரை பார்த்தா என் பிறந்த வீட்டுல அந்த பழக்கம் கிடையாது. என் புகுந்த வீட்டுல சொத்து இல்லைன்னு மகனை காட்டுக்கு அனுப்பிச்ச கணவன் பின்னாடி நின்னுண்டு விசர மாமியாரை தான் நான் பார்க்கிறேன். அப்படிங்கறது எனக்கு தெரியாதா? மிதம் ததாதி பிதா மிதம் மாதா மிதம் சுதா. மேல உட்கார்ந்து ஓரமா கீழே உட்கார வேண்டாம். அமிதஸ்ய து தாதாரம் பர்த்தாரம் காண பூஜயேத். உலகத்துல எத்தனைதான் ஒரு பெண்ணுக்கு அப்பா அருமை, அப்பா ஆதரவா இருந்தாலும், அம்மா ஆதரவா இருந்தாலும், கூட பிறந்தவர்கள் ஆதரவா இருந்தாலும், குழந்தைகள் ஆதரவா இருந்தாலும், மிதம் எல்லாம் அளவுதான். மிதம் ததாதிகி பிதா மிதம் மாதா மிதம் சுதா. எப்படின்னா ஒரு லிமிட் வச்சிருப்பாவா, அந்த லிமிட்டை தாண்டதே அப்ப பார்த்தா தெரியும். அவள் உனக்கு ஒத்திக்கே செய்ய முடியுமா? உன்னோட கூட பிறந்த 5 பேர் இருக்கா, நீனே கேட்டுருந்தேன்னா என்ன பண்றதுன்னு அந்த காலத்துல எல்லாம் சகஜமா பேசிடுவா. உனக்கெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இதோட முடிவு எடுத்துருக்குவா. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அமக்களை படும். குழந்தை பிறந்து கொண்டு வரதே சங்கிலி என்ன, வளையல் என்ன, அந்த காலில் கிளுகிழுப்பு என்ன, கொலுசு என்ன, வெந்நீர் தவளை என்ன, தொடக்கிற துண்டை என்னன்னு
அப்புறம் 5-6 பிறந்துருச்சுன்னா பிறந்த மேனிக்கு போக வேண்டியதான். இங்க கிளம்பி எத்தனை குழந்தைக்கு செய்ய முடியும்? இன்னும் சில 5-6 பொண்ணை பெத்தவாளை பார்த்தா தெரியும். எங்க தாத்தா அது மாதிரிதான். எங்க அம்மாவோட அப்பா அவர் பெத்துட்டு வயசாயிடுச்சு அவருக்கு. எங்க மாமா பட்ட கஷ்டத்தை நான் நேர பார்த்துருக்கேன். வருஷம் யாராவது ஒருத்தர் பிரசவத்துக்கு வருவா. மாத்தி மாத்தி எங்க அம்மா எங்க பெரியம்மா சித்தி. அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் தான். எங்க மாமா பெரிய மாமா இருக்காரு பாருங்க, அவருக்கு அவர் மாமனாராத்துல என்னென்ன வச்சாரோ அந்த சீரெல்லாம் கொண்டு வித்துட்டு கூட பிறந்த சகோதரிகளுக்கு பிரசவம் பார்த்துருக்காரு. அப்படி எல்லாம் மகான் அப்படிலாம் இருந்திருக்காரு. வேற ஒண்ணுமே தெரியாது எங்க மாமா. தன் சொத்த முழுக்க சகோதரிகள் பிரசவத்துக்கே செலவிச்சாரு. 5 சகோதரிகள் 5 25 குழந்தை. யோஜனை பண்ணி போன 25 வருஷம் சரியா கொடுத்தது. இது மாதிரி எல்லாம் அந்த காலத்துல உண்டு. ஒரு அளவுக்கு மேல செய்ய மாட்டா. மிதம் ததாதிகி பிதா மிதம் மாதா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம்மா என்ன பண்ணுவா தெரியுமோ? என்ன ஒண்ணும் கேட்காது, அப்பாவை கெடுக்கும். என்னமோ அப்பாவை கெடு கீழ்ச்ச கொடுத்தாண்டா. அது மாதிரி இது மாதிரி இக்கட்டான காலத்துல அப்பாவை கொண்டு காமிச்சு விட்டுருவோம். அப்பாவை கெடுக்கும், அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் நான் செய்யணும். அப்புறம் நான் இந்த இடத்துல இருக்க முடியுமா அப்படிலாம் ஆரம்பிச்சிருவேன். செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் அடிப்படையில். மிதம் சுதா. பிள்ளைய பத்தி கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு பிரச்சனையே அதுலதான். பையனையோ பொண்ணையோ படிக்க வச்சுட்டு அவன் ஆரம்பத்திலேயே 50,000 1,00,000 சம்பாதிச்சு 3-4 வருஷம் கல்யாணத்துக்கு பாக்குற அப்புறம் தான் அந்த பணத்தை எடுத்து டாக் போட்டு செலவு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த பணம் நின்று போயிடுவேங்கிறதுக்காகவே குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கா. அப்படி நான் சொல்றது சத்தியம். மேலோட்டமா பார்த்தா பிள்ளைக்கு வரந்தேனே பொண்ணுக்கு வரந்தேனேன்னு சொல்லுவாளே தவிர கல்யாணம் பண்ண மாட்டா. ஏன் பண்ண மாட்டான்னா இந்த பணம் நின்று போயிடும் கல்யாணம் பண்ணா. இந்த இது இருக்காது, இந்த ஃப்ளோ இருக்காது அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்க. அதுவும் பொண்ணை பெத்தவாளை தான் ஜாஸ்தி. பொண்ணை பெத்தவாளை கேட்டு பாருங்க, குழந்தை இன்னும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான்னு அவதலையில கொண்டு போட்டுருவோம். அதையும் தாண்டி அவ பண்ணிக்கிறேன்னாலும் ஜோசியர் தலையில கொண்டு போட்டுருவோம். இது பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க எந்த ஜாதகத்தை கொடுத்து ஜோசியர் பொருத்தம் இருக்குன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்பா. நீங்க எதை கொடுத்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவார். இந்த ஜாதகம் பார்த்தே கல்யாணம் பண்ணணும்னே நம்ம சாஸ்திரத்துல கிடையாது. பந்துஷீல லட்சண சம்பன்னாம் அரோகா உபயச்சேதா பந்துஷீல லட்சண சம்பன்ன ஸ்ருதவான் அரோக இதுவர சம்பத். சூத்திர கிருஷி சூத்திரத்தை சொல்றார் ஆபஸ்தம்பர். பந்துக்களா இருக்கணும், நல்ல நமக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும், நமக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கம் உள்ள பொண்ணா இருக்கணும். சில லட்சணம், ஒன்னும் அழகெல்லாம் கிடையாது, லட்சணமா இருக்கணும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். அரோகா சுத்தாம் ருததீம் நிஷ்கிராந்தாம் வரணே பரிவர்ச்சையே. இது மாதிரி ஒரு 5-6 சூத்திரம் சொல்றார் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல கூட நட்சத்திரமோ ஜாதகமோ பேசவே இல்லை. எல்லாரும் 27 நட்சத்திரம் 12 ராசிக்குள்ளதான் பொருந்தாகணும். இந்த நட்சத்திரமோ 10 பொருத்தம் கொடுத்தோ 20 பொருத்தம் கொடுத்தோ எல்லாம் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்லிட்டு மேல போறேன். எல்லாம் சந்திரனை வச்சுதான், நட்சத்திரத்தை வச்சுதானே நீங்க 10 பொருத்தம் சொல்றேன். 9 நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் பண்ணலாம்னு சொல்றமே. அப்ப இந்த 10 பொருத்தத்துல ஒண்ணு கூட வராது. அப்ப எப்படி அதை அக்செப்ட் பண்றேன்? நீங்க சொல்ற 10 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் கூட இருக்காது. ஒரே நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணா, ஒரே நட்சத்திரம் 9 நட்சத்திரம் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கு சாஸ்திரத்துல. அதனால அதெல்லாம் ஜாக்கிரதை நம்ம மனசுல வாங்கிக்கணும். நல்ல குடும்பமா இருந்து நல்ல பெண்ணா இருந்தா நம்ம குருநாதரோ பகவானோ அனுமதி கொடுத்தாருன்னா கல்யாணத்தை பண்ணணும். அதுதான் யதார்த்தம்ங்கிறது. அதுவும் இந்த கால ஜோசியர்கள்லாம் இருக்கா பாருங்க. நாங்க அவளை தோஷம் சொல்லல, அது ரொம்ப குட்டிச்சவரா பண்ணு, குட்டிச்சவரா பண்ணு. எப்ப பாரு மஞ்ச பைய வச்சுன்னு பைத்தியம் மாதிரி சுத்த வேண்டியது. ஜோசியம் ஜோசியம் ஜோசியத்துல எப்படி மாங்காய் விளையும்? ஜோசியம்ங்கிறது ஒரு சாஸ்திரம். அது 2 செக்ஷனா இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ஜோசியம் பொய் இல்ல, பலன்ல தான் டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வரும். ஜோசியம் பொய்யா இருந்தா பஞ்சாங்கத்துல அமாவாசைன்னு போட்ட அன்னைக்கு அமாவாசையா இருக்கு, பௌர்ணமாசைன்னு போட்ட அன்னைக்கு பௌர்ணமா இருக்கு, கிரகணம்ங்கிற அன்னைக்கு கிரகணமா இருக்கு. அதுல எப்படி பொய் இருக்கு? அதுல பொய் கிடையாது. அந்த லக்னத்தை வச்சிருந்து ராசியை வச்சு அந்த கிரகங்களை வச்சுன்னு பரிசீலனை பண்ணும் போது ஒருத்தர் ஜாதகம் மாதிரி ஒருத்தர் ஜாதகம் கிடையாது. 800 கோடி பேர்னா 800 கோடி டிஃபரெண்ட் மைனூட்டான ஒப்பீனியன் இருக்கு. லக்னம், நவாம்சம், ஷோடசாம்சம் இப்படிலாம் வரிசையா எடுத்துன்னு போனோம்னா பிரிச்சு 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 கொண்டு போனா அவ்வளவு வித்தியாசம் வரும். அத்தனையும் மனசுல வச்சிருந்து ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும்?
ஒருத்தர் ஜாதகம் மாதிரி ஒருத்தர் ஜாதகம் கிடையாது. அப்ப பலன் சொல்லும் போது டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரும். சிலது பலிக்கும், சிலது பலிக்காம போகும். அது வேற விஷயம். நல்ல குடும்பமா இருந்தா கல்யாணம் பண்ணணும். பிள்ளைய கல்யாணம் பண்றோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? பணம் நின்று போயிடும். அம்மாவுக்கு கொடுப்பன ஒரு அளவுதான் கொடுப்பான். அதுக்கு மேல கேட்டா பேசாம இருப்பான். உனக்கே செலவழிக்க முடியுமா? நான் குழந்தைகள் இல்லையா, குடும்பம் இல்லையான்னு ஒரே உனக்கு என்ன சாப்பாடு மருந்து, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இதுல வயத்தரைச்சல் என்னன்னா, அந்த அம்மாவும் 80 வயசுல என் பிள்ளை எனக்கு நகை வாங்கி கொடுறாங்கிற பிள்ளைய பார்த்து உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தியே எனக்கும் வாங்கி கொடுன்னா அது நியாயமா? அது அவன் யார கவனிப்பான்? பிராக்டிக்கலா யோசனை பண்ண வேண்டாமா? போட்டி போடுறதுக்கு இது என்ன? இது அவனை பிடிச்சி பிச்சு போடுறதுக்கு என்ன வாழ்க்கையாது? இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும். அதனால அவள்னா லிமிட்டோட ஒதுக்கி விடுவான். அப்பா அம்மா மிதம் ததாதிகி பிதா மிதம் மாதா மிதம் சுதா இத்தியாதி பந்து வர்க்கங்கள்லாம். அப்புறம் யார்கிட்ட நாம அளவு இல்லாம உரிமையோட கேட்கலாம் அப்படின்னா அமிதஸ்யது தாதாரம் பர்த்தாரம். கணவன்கிட்ட தான் கேட்கணும். என்ன வேணாலும் சண்டை அமக்கலப்படும். இந்த க்ஷணம் இது வந்தே ஆகணும், இந்த புடவை எனக்கு வாங்கியே ஆகணும், இந்த நகை இன்னைக்கு இந்த மாசம் என்ன செலவாச்சு தெரியுமா, நமக்கு வர வருமானம் என்னன்னு தெரியுமா, இதுல எவ்வளவு வீட்டு செலவு இருக்குன்னு தெரியுமா, நம்ம இதெல்லாம் லோன்லாம் கட்டுறோமே, ஆர்டி கட்டுறோம், இதெல்லாம் எடுத்து சொன்னாலும் இதெல்லாம் எப்போதும் தானே இருக்கு, எப்போதும் தானே செலவு இருக்கு, நான் கேட்கறது எப்ப கிடைக்கும், எனக்கு நான் சௌக்கியமா இருக்க வேண்டாமா? இது மாதிரி கேட்டு சில சமயம் அது செட் ஆகலைன்னா அந்த கணவனை வேண்டாம்னு சொல்லி, இந்த கணவனோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி, இவனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி, இவனோட பேச மாட்டேன்னு சொல்லி, கலம்பரத்தை கூட நீ வேண்டாம், உன்னோட பேச மாட்டேன், உன்னோட பழக மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன், நான் வாழறதுக்கு பணம் கொடுன்னு உரிமையோட கேட்கக்கூடிய ஒரே ஆள் கணவன் தான். ஜீவனாம்சம் கேட்கிறாரோ? கணவனை தவிர 108 பேர் ஜீவனாம்சம் கற்ற முடியுமா? அப்ப அமிதஸ்யது தாத்தாரம் பர்த்தாரம். எனக்கு தெரியாதா? கணவனோட வேல்யூ என்னன்னு எனக்கு புரியாதா? எல்லாம் பேசலாமே தவிர கணவன் இருக்கிற பரியந்தம் இது 2 பேருக்குமே பொருந்தும். மனைவி இருக்கிற பரியந்தம் தான். தாத்தா சொல்லுவார், மனைவி இருக்கிற பரியந்தம் தான் அடுப்பு கட்டு மட்டும் போலாம். மனைவி போயிட்டான்னு சொல்லிட்டா கூடத்துல தாகமா இருக்குன்னு தான் சொல்லியாரு. உள்ள போக முடியுமா? கூட்டு குடும்பமா இருக்கிறதே அந்த உரிமையெல்லாம் எல்லாம் போயிடும் அதோடு. அதனால ஜாக்கிரதையா நடந்துக்கணும். எனக்கு தெரியுமா குழந்தைய, நான் ஏதோ அபிமானத்துல சொல்லிட்டேன்னு தப்பா எடுத்துக்காது அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்து அண்ணன்ட போனா. அடுத்தது சுமித்ர. சுமித்ரைக்கு போய் நமஸ்காரம் பண்ணினார். ராமர் நமஸ்காரம் பண்ணினார், சீதை நமஸ்காரம் பண்ணினார். லட்சுமண சுவாமிக்கு ஒரு டெலிகேட்டா போயிடுது. என்ன டெலிகேட்னா, இது பரியந்தம் தன் அம்மாவான சுமித்ரட்ட நான் காட்டுக்கு போறேன்னு அவர் சொல்லவே இல்லை, அனுமதி வாங்கிக்கல. அந்த காலம் அப்பா அம்மா அனுமதி கொடுக்காம ஒரு காரியம் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டா. இப்ப அம்மா அனுமதி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, கொடுக்கலன்னா ராமர் ஐஷன் போக மாட்டார். உங்க அம்மா கூடாதுன்னுட்டா நீங்க இருந்து அவர் எது காரணம்னு தேடிட்டு இருக்கா. அதனால லட்சுமணனை கழட்டி விட்டுருவார். சரி சொல்லிக்காம போயிடுவோம், அம்மாட்ட சொல்லிக்காம போயிடுவோம் அப்படின்னா காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஞாபகமா ராமர் கேட்பார், உங்க அம்மாட்ட சொல்லுவியா? அந்த குடும்பத்துல பொய் சொல்ற பழக்கம் கிடையாது. சொல்லலைன்னா சொல்லிக்கலன்னா சொல்லுவான். ஏன் சொல்லிக்காம வந்த திரும்பி போகணும்னு சொல்லுவோம். சொல்லிண்டா பிரச்சனை, சொல்லிக்காம போனாலும் பிரச்சனை. இது எப்படி சமாளிக்கலாம்னு யோசனை பண்ணி சொல்லிண்டா மாதிரியும் இருக்கணும், சொல்லிக்காத மாதிரி இருக்கணும். ராமரும் சீதையும் நமஸ்காரம் பண்ணி அந்த சுமித்ராட்ட பேசுறதுக்குள்ள இடுக்கல இவன் நமஸ்காரம்னு எழுந்துட்டான். சில பேர் எல்லாரும் சுவாமியை பார்த்துட்டே இருக்கிறதே டபால்னு விழுந்து எழுந்திருப்பான் கோவில்லையே. கோவில்ல விழுந்து பெறறதுக்கு என்ன கௌரவம்? பகவானுடைய சந்நிதியில அப்படி தரையில விழுந்து உடம்பு முழுக்க பட வேண்டாமா? அதுக்குதானே இந்த சரீரமே. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, படியில பெறலுவேங்கிறான் ஆழ்வார்கள்லாம் சொல்லும் போது. இது நமஸ்காரம் பண்றதே அந்த இடத்துல சங்கோச்சப்படக்கூடாது, கௌரவம் பார்க்க கூடாது. இவன் என்ன பண்ணுவான், ஜாக்கிரதையா இது மாதிரி தன் அம்மா கவனிச்சா அது மாதிரி இருக்கணும், நாம நமஸ்காரம் பண்ணின மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டோட இவன் நமஸ்காரம் பண்ணினா
இவனுக்கு இவ்வளவு சமத்து இருந்தா அவன் அம்மாக்கு எவ்வளவு. நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறதே அவன் தோல்ல தொட்டுட்டான். லட்சுமணான்னா ஆள்லாம்